ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குழம்பு, உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு எப்படி ருசியாக செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும் முட்டை குழம்பு. உடச்சி ஊற்றுனதை முட்டை வந்து உடையாமல் அந்த குழம்புல அப்படியே முழுசாக இருக்கும். குழம்பும் ருசி வந்து கறி குழம்பு ருசியோடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு கறி குழம்பு மெத்தட்லேயே முட்டை குழம்பு நம்ம செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகா போட்டுப்போம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டினா இப்போ இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக ஒரு துண்டு போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை அரைச்சிட்டு வந்துட்டு இருந்ததை இதை ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம். இந்த மெத்தடில் நீங்கள் முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதே ஜார்லேயே ஒரு கைப்பிடி வந்து தேங்காய், அப்புறம் சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 10 15 12 துண்டு முந்திரி பருப்பு போடுங்க, நல்லா ருசியாக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே இருக்கும் அந்த முட்டை குழம்பு. இதையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதை நல்லா மைய அரைச்சி இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போ இதுக்கு வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டோம். அடுத்து தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சாச்சு. இப்போ ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து தக்காளி பழம் சேர்க்கணும். இது நம்ம புளி சேர்க்க மாட்டோம் இந்த முட்டை குழம்புக்கு, தக்காளி தான் புளிப்பு. அதனால் 3 தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நல்லா மைய அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 3 அரைச்சாச்சு, தக்காளி, தேங்காய், பச்சை மிளகா. இப்போ ஒரு வானலியை வச்சு அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றுற, நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ குருமான வரைக்கும் நான் நிறைய தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும் சாப்பாடு. இப்போ தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து 4 கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், இதனாலையும் இந்த நல்லா எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே அதில் போட்டு பொரிய விடுங்க. கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் தான் மசாலா பொருள். கறி குழம்பு டேஸ்ட் வரும் இந்த குழம்பு. அந்த மசாலா ஐட்டம் வந்து பொரிஞ்சோடனே நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்குவோம். பச்சாளி வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினா போதும். வதங்கின பிறகு இப்போ நம்ம இதில் வந்து மற்ற நம்ம அரைச்சி வச்சிடல பொருள்லாம் ஒன்றுக்கு ஒன்றா சேர்க்கணும். வெங்காயம் வந்து இந்த வதங்கிட்டு பாருங்கள். இது வந்து எல்லாம் கறி குழம்பான்னு கேட்பாங்க. இந்த குழம்பு வாசனையே அந்த அளவுக்கு வாசனை இருந்த குழம்பு கொதிக்கிறது. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்ததால் இது தனி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, காரம் கூட இருக்கும். பச்சை மிளகா சேர்த்தனால பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கோம் அந்த வெங்காய தாளிப்போட. இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச கலவையெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அரைவையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, வரைச்சோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை போட்டு இந்த பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி பழம் அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகணும், நல்லா வந்து கொதித்து வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம நல்லா பச்சை வாசனை போ நல்லா கொதித்து வருது பாருங்க. இந்த சமயத்தில் தேங்காய் அரைச்சோம்ல அந்த தேங்காய் வெள்ளை சேர்த்துப்போம். நம்ம எல்லாம் தக்காளி, பச்சை கொத்தமல்லி, இந்த தேங்காய் எல்லாம் வந்து இந்த வெங்காய மசாலா, மிளகாத்தூள் மசாலாவோட ஒன்று சேர நல்லா கீழே மேலேயும் கிளறி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த குழம்பு வந்து ஒரு கொதி வரணும். இந்த சமயத்தில் இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு 4 வெடக்கடை. இது வந்து நான் 4 முட்டை ஊற்றி செய்ய போகிறேன். ஆளுக்கு ஒரு முட்டைன்னு 4 முட்டை அளவுக்கு நான் செய்கிறேன். தேங்காயெல்லாம் அளவு எல்லாமே அதுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய செஞ்சீங்கன்னா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள் குழம்பு. இந்த சமயத்தில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம முட்டையை வந்து வேக வச்சு கீரி போட்டு செய்வாங்க, அடவாத்து செய்வாங்க. இது வந்து முட்டை உடச்சி ஊற்றுற குழம்பு. முட்டையை அடுப்பு நல்லா கொதிக்கிறப்ப ஊற்றிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இன்னும் முட்டை நிதானமாக வேகணும், இல்லைன்னா குழம்பு அடி பிடிச்சிடும். அடுத்து 2வது முட்டை குந்தின ஆப்பில் மெதுவாக ஊற்றுங்க, செதறாமல் முழு முட்டை அப்படியே வெந்து வரும், நல்லாயிருக்கும் இது.
அந்த உப்பு உரப்புலாம் அந்த முட்டையில் சார்ந்து போய் சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்களுக்கு சைடிஷே வேண்டாம். இந்த குழம்பு இந்த முட்டையும் வச்சு சாப்பிட்டலாம் அழகாக. இப்போ 4வது முட்டை, 4 முட்டையும் குழம்புல அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ அடுப்பு சிம்மில் இருக்குது. அது கலக்கலாம் வேண்டாம். இந்த முட்டை வெந்து வரட்டும். இப்போ கலக்கிடாதீங்க, முட்டை உடஞ்சி போயிடும். முழு முட்டையாக வெந்து நல்லா உப்பு உரப்பு சார்ந்து அழகாக அந்த கதை பாருங்கள். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே முட்டை நல்லா அந்த சூட்டுக்கு வெந்துட்டு இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா முழு முட்டையாக வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாம் சேர்ந்தே ஒன்றா இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இது மாதிரி 4 முட்டையும் உடச்சி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா முட்டை வந்து வெந்து வரட்டும். வெந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியது தான். இதுக்கு முன்னாடி இப்போ நல்லா முட்டை வெந்துட்டான்னு பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துட்டு இந்த சமயத்தில் கொத்தமல்லி தலையை தூவி மேலே வாசனைக்கு இறக்க வேண்டியது தான். அருமையான முட்டை குழம்பு, கறி குழம்பு ருசியில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. இதில் சேர்ந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த முட்டை குழம்பு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.